தேர்தல் அரசியல் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு. ஆனால் மக்களினுடைய தலைவிதி மாறவில்லை. அது வேறு திசையில் பயணிப்பதாக உணர்கிறேன். ஓட்டுக்கு சரக்கு, பிரியாணி, இப்படி பணம் என்ற பொருளில் இயங்குவது ஜனநாயகத்தை நம்பவில்லை என்ற பொருளை நான் உணர்கிறேன். உங்கள் வாழ்வில் தினந்தோறும் அனுபவிக்கும் துன்பத்திற்கு காரணம் நீங்கள் ஒரு நாள் உங்களுடைய உரிமை வாக்கை சரியாக பயன்படுத்தாததனால் ஓயாத துன்பம் என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். ஆகையினால் உங்கள் பொன்னான ஓட்டு உரிமை, உங்களுடைய வாக்கு எவ்வளவு புனிதமானது என்பதை நீங்கள் உணர வேண்டும். அப்படி உணர்ந்து நீங்கள் வாக்கை செலுத்தினால் அது அனைவர் வாழ்விலும், உங்கள் வாழ்விலும் வாழ்வும் வளமும் தீரா நலமும் அனைத்து இல்லங்களிலும் நிலைக்கும். அப்பொழுதுதான் நாம் எடுக்க வேண்டிய கைகள் அல்ல, நாம் உலகத்திற்கே கொடுக்க வேண்டிய கைகள் என்ற மாபெரும் உன்னதமான மக்கள் என்று நாம் உணர்வோம். அதற்கு நாம் அனைவரும் ஒரு கணம் சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட புரட்சியை நீங்கள் உருவாக்குவீர்கள் என்று நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். புத்தர் போதி மரத்தடியில் அமர்ந்திருந்தார். இந்த சித்தர் பாதாம் மரத்தின் அடியில் அமர்ந்திருக்கிறேன். ஆன்மீகம் தாண்டி ஒரு மனிதனுக்கு ஆண்மை ரொம்ப முக்கியம். அப்பொழுதுதான் அனைவரும் ஆண்களை நோக்கி வர வேண்டும். பின்னால் செல்வது அழகல்ல ஆணுக்கு. நம் செயல்களும் செயல்பாடும் ஆரோக்கியமும் பிறரை கவரும் வகையில் இருக்க வேண்டும். ஆகையினால் பாதாம் மரத்தின் அடியிலே அமர்ந்திருக்கிறேன். தவிர்க்க வேண்டியதை தவிர்த்தால் ஆரோக்கியம் நிலை பெறும். அனைத்து இல்லங்களிலும் வாழ்வும் வளமும் நலமும் நிலை பெறும். மதிக்கக்கூடிய வகையில் அனைவரும் வாழ்வார்கள். சரி, இந்த கெட்டப்ல போய் பிரச்சாரம் கேக்குறீங்க, மக்கள் வந்து எப்படி என்னப்பா இப்படி வரீங்களே கேக்குறது இல்ல. கடவுள் இல்லை என்ற இந்த பெரியார் மண்ணில் கடவுள் உண்டு என்று நான் பயணிக்க இந்த கோலத்தில் மக்களுக்கு காட்சி அளிக்கிறேன். சரி, மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்கள் தலைவிதி மாறும். தலைவிதி மாற, உங்கள் கர்மவினை தீர, ஆரோக்கியம் நிலை பெற உங்கள் வாக்கு பொன்னான வாக்கு. அந்த ஜனநாயகத்தை மதித்து 100% 100% அனைவரும் வந்து வாக்கு செலுத்த வேண்டும். அதில் ஒரு கணம் நினைத்து யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று தீர்மானம் செய்யுங்கள். ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவையாக இருக்கும் செயலை நீங்கள் திரும்ப செய்யாமல் இருக்க, இந்த சித்தருக்கு போட போகிறேன், வாக்கு செலுத்த போகிறேன், வாக்கு செலுத்த போகிறேன் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருங்கள். வாக்கு செலுத்தும் வரை சொல்லிக்கொண்டே இருங்கள். அந்த பட்டனை அமுக்கும் வரை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள். இந்த சித்தருக்கு நான் வாக்கு செலுத்த போகிறேன், என் தலைவிதி மாறும், என் குடும்பம் மாறும், என் குலம் மாறும், என் நாடு மாறும் என்று சொல்லிக்கொண்டே இருந்து இந்த மந்திரத்தை உச்சரித்து இந்த ஜனநாயகத்தை காத்து அனைவருடைய தலைவிதியை மாற்றும் செயலாக இது அமையும் என்று நான் நம்புகிறேன்.